ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா, முன்னாடி நைட்டு இந்த பூனைக்கு சும்மா அதுங்க கத்திக்கிட்டே இருக்கும். 3 வேளையுமே கத்தும். காலையில் கத்தும், மதியம் கத்தும், நைட்டு கத்தும். அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் மியா மியான்னு வாசலில் கத்திக்கிட்டு இருக்கும். அது அம்மா பூனை தான் எப்போவுமே வரும். அப்புறமா அது குட்டியை போட்டு அது இங்கேயே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது முடிஞ்சிருச்சு. மாடிக்கு போனேன், கீரை பறிக்கலாம், முருங்கைக்கீரையும் முருங்கைக்காய் பறிக்கலான்ட்டு போனேன். பார்த்தா வானத்தில் அப்படியே இந்த மேகம் அப்படியே பிரைட்டாக ஒயிட் கலர் மேகம் அப்படியே கண்ணை பறிக்கிது. இவ்வளோ சூப்பு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளூ கலர் அந்த வானமும் இந்த ஒயிட்டும் பார்த்தா அப்படி ஒரு மேட்சிங் செம்ம லுக்காக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பார்க்குறதுக்கு. அப்படியே கருத்துட்டு வருது. ஒரு டவர் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருத்துடுச்சு. ராமநாதபுரத்து பக்கம் சரி எங்கேயாவது மழை இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பெய்யும், பாம்பன் பக்கம் பெய்யும், கொஞ்சம் இந்த செம்மமடம்னு சொல்லுவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த ஊர் பக்கம் கூட மழை பெய்யும். இங்கே வெயில் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு மாடியில் மேகத்தை பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த மேகத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீடியோவில் என்னால் கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் ஆட்டாமல் எடுத்துக்கலாம் ஃபோனை. நான் ஸ்டிக் வச்சு இல்லையா, கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் அப்படி கேமரா அப்படியே ஆடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அது நகரும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது நீங்களாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்களா மேகத்தை? நான்லாம் பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்படியே நகர்ந்து அப்படியே அது என்ன சொல்கிறது, அப்படியே பொங்கி அப்படியே போகிற மாதிரி, அப்படியே மேலே மேலே அப்படியே போகிற மாதிரி கலைஞ்சு போகிறது அப்படியே அழகாக இருக்கும். பிரைட்டாக அப்படியே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த வீடியோ என்னைய மாதிரி பிடிச்சவங்க யாராவது இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ. அப்புறம் கீரையும் முருங்கைக்காவும் பறிச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் நேற்று கரவலை மீன் குழம்பு வச்சுருந்தேன். அதை நல்லா சுண்டை வச்சாச்சு. வச்சுட்டு சப்பாத்தி, மீன் குழம்புக்கு சப்பாத்தி யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? இங்கே இந்த ஊரில் ராமேஸ்வரத்தில் சாப்பிடுவாங்க, சென்னையிலையும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் என்னென்னா சப்பாத்திக்கு குருமா, முட்டை கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவோம். மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இதுதான் கரவலை மீன். இந்த ஊர் மீன் பேர் சூவாரை மீன். இதுலேயே பெருசு இருக்குது, இது கொஞ்சம் சின்ன மீன். இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருந்துச்சு. புளிப்பாக வச்சுருந்தேன் நேற்று. இன்றைக்கி சாம்பார், ஒயிட் ரைஸ், அப்புறம் அந்த சூவாரை மீன் வறுவல், அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அது, அப்புறம் பீட்ரூட் பொரியல், முருங்கைக்கீரையில் தேங்காய் பூ போடலாம், முட்டை உடைச்சி ஊற்றி கூட பொரியல் பண்ணலாம். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் போன கரண்ட்டு இப்போ வரைக்கும் வரவே இல்லை. ராமேஸ்வரத்தில் எப்போவுமே திடீர்னு எந்த நேரத்தில் கரண்ட்டு போகும்னே தெரியாது, மறுபடியும் எப்போ வரும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ மதியமும் ஆயிடுச்சு. இப்போவே மணி 3:30 சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ஒரு 6 மணி போல். பானிபூரி, இந்த தைப்பூரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? அது ரொம்ப தயிர்லாம் போட்டு உமைப்பொடி போட்டு கொடுப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் காஃபியில் டீயில் மிக்சர் போட்டு சாப்பிடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. நான் தயிரில் மிக்சர் போட்டு சாப்பிடுவேன். வெங்காயம் என்னோடய ஃபேவரட். தயிர் வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் ஊறிட்டு வருது, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்காலம் வேலை முடிஞ்சிருச்சா? நைட்டு கரண்ட்டு போயிடுச்சுங்க. மறுபடியும் கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் கரண்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, அதனால கரண்ட்டு போச்சா என்னன்னு தெரியல. கரண்ட்டு போயிடுச்சு. நல்லா மழை பெய்யுது, நல்லா கூலிங்காக இருக்குது. அதனால் இந்த வெயில் வெப்பத்தில் இருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம். நல்லா இருக்குது, ரொம்ப கூலிங்காக. இந்த வாரத்தில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி நல்லா மழை பெஞ்சிச்சு. மதியானம் நல்லா சரி மழை அடிச்சு ஊற்றுச்சு. அதோட இன்றைக்கி பெஞ்சிருக்கு மழை. கொஞ்சம் அப்படி பூமி குளிர்ற மாதிரி பெஞ்சிருக்கு. நல்லாயிருக்கு. இந்த என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிலா லைட்டாக தெரியுது பாருங்கள்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.